கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். தேசத்துக்குள்ள இந்த கடைசி காலத்துல என்ன பெருகிட்டு இருக்கு அப்படின்னா, பாவங்கள் பெருகிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் கட்டப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தால், அவனுடைய வாழ்க்கையில சுத்திகரிக்கப்பட்ட பின்பாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்படும் போதுதான் ஒரு குடும்பம் ஆசீர்வாதம். இதுதான் பைபிள் உள்ள சத்தியம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியானது எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு, இருதயத்துக்குள்ளே பாவம் எழுதப்பட்டிருந்தால் உடனே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா. தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனிடத்தில் கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். கிருபை நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல எது அதிகமா இருக்கு அப்படின்னா, பாவம், துணிகரமான பாவம், துன்மார்க்கமான காரியம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சில குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கும், பிரிவினை இருக்கும், பிரிஞ்சு போயிருப்பாங்க, தவறான தொடர்பு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்து இருக்கிறது. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இருதயத்தின் பலகையிலே பாவம் எழுதப்படுமா? இரும்பு எழுத்தாணியிலே அப்படிதான் போட்டிருக்கு. பாவம் இரும்பு எழுத்தாணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்து இருக்கிறது. எந்த இடத்துல பதிந்து இருக்கு அப்படின்னா, இருதயத்தின் பலகை உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும். அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஏன் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் 100 நாள் என்பதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். பைபிள்ல ஏகப்பட்ட வசனம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன பகுதி நம்ம தியானித்து ஜெபிக்கிறோம். ஐயா, நான் வெளிநாட்டுல இருக்கேன், உங்க செய்தியை கேட்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா, அந்த வசனம் உங்க கூட ஒருவேளை அதிகமா பேசும்போது, ஆமா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கு, அது என் மனசுக்கு தெரியும், அது என் இருதயத்துல இருக்கு, அது அடிக்கடி நான் யோசித்து பார்க்கும்போது நான் குற்ற மனசாட்சியோடு வாழ்றேன், இந்த செய்தி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க கூட இருக்கிறீங்க. என் இருதய பலகையிலே பாவம் இரும்பு எழுத்தாணினாலே எழுதி வைக்கும் போது வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு இருக்கிறது, பதிந்திருக்கான். இருதய பலகையில பாவத்தை எழுதி வச்சிருக்காராம். இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேல வெளியில வரும். ஆனா நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். நான் உமக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க,
அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது அந்த குடும்பத்துடைய பாவத்தை மன்னிக்கிறார். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா என்பதை மாத்திரம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தினாலே போதும். ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய வேலையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் தான் அந்த உலகத்துல நிறைய இருக்கு. நானும் இந்த உலகத்துலதான் இருக்கேன். நான் வேற நாட்டுல எல்லாம் இல்லை, நானும் உலகத்துக்குள்ளதான் இருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருதய பலகையிலே இரும்பு எழுத்தாணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு இருக்குமானால் அந்த காரியத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். அது என்ன காரியம்? விபச்சார பாவமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், விக்கிரத்துல போய் பொருத்தனை பண்ணி மாந்திரியம், பில்லி சூனியம், ஏவல், எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோ எல்லா பக்கமும் போயிருப்பாங்க. தேவனுடைய தண்டனைக்குள்ள இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாயை திறந்தாலே நல்ல பொய் மட்டும்தான் பேசுவாங்க. அநியாயமா சம்பாதிப்பாங்க. லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. மோசமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அக்கிரமம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கும். போதை அடிமையில இருப்பாங்க, மதுபான அடிமையில இருப்பாங்க, கஞ்சா அடிமையில இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். உங்க இருதயத்துக்குள்ளே, அதாவது என் இருதயத்துக்குள்ளே, நம்ம இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசினால், நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை நம்ம தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்மா செத்து போயிடும். செத்து போன ஆத்மா வச்சுக்கிட்டு அப்புறம் புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். பரலோகத்துக்கும் போக முடியாது, இங்கேயும் நிம்மதியாக வாழ முடியாது, சந்தோஷமும் வாழ முடியாது, சமாதானமும் வாழ முடியாது, படுத்தா நல்ல ஒரு தூக்கம் வராது, புலம்பிட்டு இருப்பாங்க, யாரையாவது தப்பா பேசிட்டு இருப்பாங்க, யாரையாவது குற்றப்படுத்திட்டு இருப்பாங்க. நான்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட், அவங்க தான் தப்பு, அவங்க தான் தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாவம் செய்யற ஆத்மா செத்து போயிருமா. செத்து போனதுக்கு அப்புறம் ஆவியிலலாம் இருக்க முடியாது, மாம்சத்துல தள்ளப்பட்டுருவாங்க. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன சொன்னாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியில, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் வந்து மாம்சத்துல கன்வெர்ட் ஆயிட்டாங்க. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம்தான். கிருபையின் காலத்திலே மனம் திரும்ப தேவன் அழைக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பணும் அப்படின்னா, நான் தான் தப்புப்பா, நான் தான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபர் தான் பரலோகத்துக்கு வேணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொன்னாங்களே தவிர, நான் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உணரல. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். இன்னைக்கு நிறைய வேளையில நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா உணர்றாங்கன்னு அர்த்தம். இல்ல அவங்க தான் காரணம், அதனாலதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஆள கையை நீட்டுறன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் ஏன் ரட்சிக்கப்பட முடியல, ஏன் கர்த்தர் பக்கம் முழுசா வர முடியல அப்படின்னா, நான் காரணம் இல்லை, அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளை கையை நீட்டிகிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய தடுமாற்றம் தான் இருக்கும். ரட்சிக்கப்படவும் மாட்டாங்க, முழுசா தேவன் பக்கம் வரவும் மாட்டாங்க, மனம் திரும்பவும் மாட்டாங்க, பாவ மன்னிப்பும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, கட்டப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுல தடைகள் இருக்கும், வீட்டுல பஞ்சம் இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா வித்தியாசமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்து இருக்கிறது. இதை செக் பண்ணி பார்த்து கிளியர் பண்ணணும். அதை நம்ம ஈஸியா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா,
ஒரு இடத்துல ஒரு சொத்து வாங்க போறாங்க. அந்த சொத்து வாங்கும்போது என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்டை போய் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஈசி பார்ப்பாங்க. பத்திரம் யார் பேர்ல இருக்கு, சொத்து எத்தனை பேர்ல இருக்கு, அவங்களுடைய சந்ததி யாரு, அந்த சொத்துல பேரம்பேத்தி பிள்ளைகளு யார் பேர்லலாம் இருக்கு, யார்கிட்டலாம் கையெழுத்து வாங்கணும், சொத்து வில்லங்கமான சொத்தா ஒரிஜினல் சொத்தா, அந்த இடத்த போய் அளந்து பார்ப்பாங்க. அந்த இடத்த போய் அளந்து பார்க்கும்போது கொஞ்சம் இடம் மாறி இருக்கா, நம்ம வாங்கலாமா, இந்த இடத்துல வாங்கினால் இந்த இடம் நம்ம குடும்பத்துக்கு கரெக்டா இருக்குமா, எல்லாமே ஒரு சொத்தை வாங்கும்போது முதல்ல படிச்சு பார்த்து தான் வாங்குவாங்க. ஃபுல்லா டீட்டெயில் எல்லாமே விவரமா செக் பண்ணிடுவாங்க. நான் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னகுட்டி என்னை சுத்திகரித்து என்னை மீட்டெடுத்து என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை நீதிமானா மாற்றி என்னை பரிசுத்தமானா மாற்றி என்னை அழகா பரிசுத்தப்படுத்தி தான் பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. அதுக்கு தடை என்ன? எதனால நான் கட்டப்பட்டிருக்கேன்? எதனால என் வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னா, ஒரு காலத்துல பாவம் பண்ணியிருப்போம், ஒரு காலத்துல அக்கிரமா இருந்திருப்போம், ஒரு காலத்துல பார்த்தா 10 வயசு 15 வயசு 20 வயசு 25 வயசுன்னு போயிட்டு இருக்கும். நல்ல சின்ன வயசுல நல்லா நாடகம் பார்த்து படம் பார்த்து அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் வாலி வயசுல சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, அப்புறம் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, அப்புறம் குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா சிலருடைய பாவங்கள் பின் தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு. சிலருடைய வாழ்க்கையில பாவம் அதிகமா பாவம் பண்ணி தேவன் விசாரணைக்கு வச்சிருப்பாரு. நீ இந்த வயசுல என்ன பாவம் பண்ண, இந்த வயசுல இந்த பாவம் பண்ண சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. இது எல்லாமே எங்க எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, இருதய பலகையில எழுதி வச்சிருக்காராம். எப்படி எழுதி வச்சிருக்காராம்? பாவம் இரும்பு எழுத்தாணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு. அப்ப யூதாவின் பாவம் எதிர எழுதி வச்சாரு? இரும்பு எழுத்தாணி வைரத்தின் நுனியினாலும். அந்த 2 பாயிண்ட் முக்கியம். அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் இப்ப எங்க எழுதி வச்சிருக்காரு? இருதய பலகையில பாவத்தை எழுதி வச்சிருக்காரு. விசாரிக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்காரு. பாவம் செய்யற ஆத்மா சாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள ஒரு பாவம் இருக்குமானால் செத்து போன நிலைமையில இருப்பான். செத்து போனவனை தூக்கி வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா, நான் பாவம் பண்ண உண்மைதான் அப்படின்னு சொல்லி பாவத்தை அறிக்கையிடணும். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டா மட்டும்தான் ஒரு நிம்மதி கிடைக்கும்பா, சமாதானம் கிடைக்கும், வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிம்மதியே இல்லைன்னு சொல்லி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன சொல்லி கேட்டா, வாழ்க்கையே சரியில்லை பிரதர், நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. சிலவங்க பார்த்தா போயில இந்த மாதிரி கஞ்சா புழக்கம் அப்படி பாவத்துக்குள்ள போயிருக்காங்க, நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. ஏன் நிம்மதி இல்லைன்னு சொல்லி கேட்டா தெரியாது. பாவம் செய்யற ஆத்துமா சாகும். இருதயம் செத்து போன நிலைமையில இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள மீட்டு எடுக்கணும் அப்படின்னா, ஐயா நீ இந்த பாவத்துல விழுந்துட்டல்ல, இதை இயேசு கிறிஸ்துட்ட என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய குறைகளை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போன உண்மைதான், நான் இந்த வயசுல இந்த பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணுமா. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுரும் போதுதான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம், அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், கிருபினால் நிரப்பப்படுகிறோம், வல்லமையினால் நிரப்பப்படுகிறோம். நம்மளை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவி நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாரும் பரிசுத்தவானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னகுட்டி என்னைய நான் முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப நான் தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில இருந்து பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னா முதல்ல எனக்குள்ள பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்து ஒரு நாள் நான் வெளிநாட்டுக்கு போக முடியும்.
வெளிநாட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு செக் பண்ண வேண்டியது. முதல்ல பாஸ்போர்ட் அங்க போய் எல்லாம் முடிக்கணும், எல்லாம் கிளியர் பண்ணணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். இதை விட 1000 மடங்கு செக்கிங் நமக்கு நடக்கும் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா. நான் பரலோகத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக இந்த பூமியில ஏதாவது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால், என் வாழ்க்கையில நான் இத்தனை வயசுல நான் அந்த பாவம் பண்ணிட்டேன்ப்பா, நீ மன்னிச்சிருங்க, அதை ஒரு மனுஷன் அறிக்கை செய்து விட்டுறணும். எனக்கு மன்னிப்பு வேணும்ப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. அதுதான் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜபம். இந்த செய்தி இவ்வளவு தூரம் பேசியிருக்கு, யாருக்காவது புரிஞ்சிருக்கா? ஏன்னா சில குடும்பத்துல டெய்லி கேட்குறேன் பிரதர் அப்படிம்பாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, இருதய பலகையில பாவம் எழுதப்பட்டு இருக்கக்கூடாது. இருதயத்துல கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி நம்ம போய் செக் பண்ண போயாச்சு அப்படின்னா, ஹார்ட்ல என்னெல்லாம் பிளாக் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க, எங்கெல்லாம் அடைப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க, எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் அதுக்கு என்னன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. நான் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா என் இருதயம் ஃபுல்லா கருப்பா இருக்கக்கூடாது, வெள்ளையா இருக்கணும். என் இருதயம் வெள்ளையா மாறணும் அப்படின்னா இருதயம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். எப்படி நம்ம டெய்லி காலையில குளிச்சு ரெடி ஆகிறோமோ, ஸ்பிரிச்சுவல்ல ஆத்துமா எப்படி இருக்கு? ஆத்துமா பாவத்தினால நிரம்பி இருக்கா, அக்கிரமத்தினால நிரம்பி இருக்கா, பொல்லாப்பினால நிரம்பி இருக்கா, இல்ல கசப்பினால நிரம்பி இருக்கா, துன்மார்க்கமான காரியத்தினால நிரம்பி இருக்கா, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? எல்லாமே பரலோகம் செக் பண்ணி தான் இந்த பூமியிலே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு மோட்சம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பரலோகம் உண்டு. ஆனால் அதுக்கு முன்னகுட்டி உணர்வடையணும். ஆதாம் ஏவாள் அப்படின்னால எல்லாருக்கும், உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் வெளியில வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள உணர்வு வரலை. அந்த உணர்வு வந்திருந்தால் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டாங்க. சர்ப்பம் என்னை வஞ்சித்தன்னு சொல்லி இன்னொரு ஆளை கையை நீட்டிட்டாங்க. இப்ப நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நான் இன்னொரு ஆளை கையை நீட்டக்கூடாது. ஏன்ட்ட தான்ப்பா மிஸ்டேக் இருக்கு, நான் தான்ப்பா இன்னும் கிளியரா வாழல. நான் கிளியரா வாழ்ந்து அந்த மிஸ்டேக் வந்திருக்காது. என்கிட்ட தான் ஃபால்ட் இருக்கு, நான் தான் அப்படின்னு சொல்லி உணர்வு. இப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசுவார். ஆமா, நீ அவளை மன்னிக்காம இருக்க, அந்த குடும்பத்தை மன்னிக்காம இருக்க, உனக்கு ஒரு கசப்பு இருக்கு, உனக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, உனக்கு ஒரு எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உள்ள பேசுவார். ஆமா, அந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து, எதனால அவங்க மன்னிக்க முடியல, எதனால அவங்க மேல கோவம் வந்துச்சு, யார் மேல மிஸ்டேக் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னா கட்டுகள் உடைக்கப்படும். சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்க போயிடும். கர்த்தருடைய ஆவியன் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டுக்கோங்க, ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ரிபோஷி பஹாதினி மிஹிபிலஹாரது ரதுஷா பல்லஹதினி மிஹிபிலஹாரது லிது நிமஹ பிஹாஸ் பிஹிபிலஹாரது ரதுன மஹ பிஹாஷகி பிஹோஹஸ்தினி மஹரிபிலஹாரது லாது ஹபஹபிலஹஸ்தினி மரஷந்து ரபலஹாரது லிபாபா ஷதுனி மிஹிபிலஹபிலஹாரது. கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும்ப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிப்பீங்களா? உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையில் உள்ள அந்த துரோகங்களை மன்னிப்பீங்களா? துணிகரமான பாவங்களை மன்னிப்பீங்களா? அசுத்தமான காரியங்கள் இருந்தா மன்னிப்பீங்களா? அக்கிரமமான காரியங்கள் இருந்தா மன்னிப்பீங்களா? எங்களோட வாழ்க்கையில பாவம் என்னெல்லாம் இருக்கும், மீறுதல் என்னெல்லாம் இருக்கும், எல்லாவற்றையும் மன்னிப்பீங்களா? ரிஹாஸ் பிஹிபிலஹார் பிலஹாரது ரிமஹதனி பிஹிபிலஹ ஷுதுரபஹு பிலஹ பிலஹாரது. எங்க இருதய பலகையிலே தேவனுடைய வார்த்தை இருக்கணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே பாவம் எழுதப்பட்டிருக்க கூடாதுப்பா.
எங்க இருதயத்தை சுத்திகரிங்கப்பா. எங்க இருதயத்துல கர்த்தர் பிரியம் இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் எழுதப்படக்கூடாதுப்பா. எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து எழுதப்பட்டிருக்கணும். எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ரத்தம் எழுதப்பட்டிருக்கணும். எங்க இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். எங்க இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கணும். எங்க இருதயம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும். எங்களுக்கு கிருபை தருவீங்களா? உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புவீங்களா? உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிப்பீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். எங்க இருதயத்தில் உள்ள அந்த பாவத்தை கழுவி சுத்திகரிப்பீங்களா? எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை கழுவி மன்னித்து சுத்திகரிப்பீங்களா? யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிப்பீங்களா? அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ளணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வாசம் பண்ணணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் தொடருதோ அந்த எல்லா கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டெரிக்கப்படட்டும். வேரோட சுட்டெரிக்கப்படட்டும். சுட்டெரிப்பின் அக்னி அனுப்புங்கப்பா. சுத்திகரிப்பு உண்டாகட்டும். பிள்ளைகளோட வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ரீபாலஹதனிமெஹி பிலஹா பிலஹார் பிலஹாரது ரபலஹதனிமெஹி பிலஹாஷ் பிஹி பிலஹாரது லீது லபலஹஷத் நிமரஹ பிலஹார பிலஹாரது ரதுனிமிஷ் பிலஹது ரபலஹரது லாதுனி மாலஹ பிலஹாஸ் பிஹி பிலஹாரது. தகப்பனே, எங்களை மன்னிங்க. எங்களை மன்னித்து எங்களை விடுதலை கட்டளையிடுங்க. சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாங்க. எந்த குடும்பத்திலே பாவ கயிறுகளினாலே துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து மரண கட்டுகளிலே, பாதாள கட்டுகளிலே, அந்தகார கிரியைகளிலே கட்டப்பட்டிருக்காங்களோ அப்படிப்பட்ட எல்லா சங்கிலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியை சுட்டு எறியப்படட்டும். வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகள் சுட்டு எறியப்படட்டும். ரிபஹோ பி ஜிபிஹாஹ பிஹி பிலஹாரது ரஹ்தி பிஹி பிலஹதுனி பிஹி பிலஹாரது லாது ரபலஹது பி ஷபிலபலஹு ரபிலஹாரது ரிமஹதன பிஹி பிலஹார பிலஹாரது ரதுனமல ஷந்தட்டலபக்கரது பி கரபரக்கபது பிகேதுனா ரிமலஹதனி பிஹி பிலஹார பிலஹார பலஹாரது ரபலஹரது லபாதன மலஹுரதினே தினஸ் பஹு பிஹி பிலஹாரது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் முத்திரை போடுங்கப்பா. வேலி அடைங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். பலத்த பாதுகாப்பு வேண்டும். முன்னும் பின்னுமா தேவதுணை பாட்டு எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து ஆசுறீங்க. இதயத்துக்குள்ள வேதனையோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு யாரெல்லாம் வாழ்ந்து இருக்காங்களோ, சிறுமைப்பட்ட நிலைமையிலே, தாழ்த்தப்பட்ட நிலைமையிலே, திக்கற்ற பிள்ளையாக, விதவையாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை இப்பொழுதே கர்த்தர் சந்தித்து கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும். இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆலயத்துக்கு வரணும். குடும்பமா தேவனை தேடணும். அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் மீட்டெடுத்து ஆசிரியங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா காரியத்திலும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை சுத்திகரிங்க. உங்க நாம மேம்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9424250435 என்ற நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.